ஜெனசிஸ் சாப்டர் 19. இந்த 19வது அதிகாரத்திலே விடியற்காலம் டான் என்பதை பற்றி சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக கிழக்கு வெளுக்கும் விடியற்காலம், த டான் தட் பிரேக்ஸ் இன் த ஈஸ்ட். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 15, 16 மற்றும் 20 முதல் 22 வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்டபடி நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள். நீ அங்கே போய் சேர மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. இங்கே தூதர்கள் லோத்துவிடம் கிழக்கு வெளுக்கும் நேரத்திலே பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் அழியாதபடிக்கு எழுந்து போ என்று அவனை துரிதப்படுத்துகிறார்கள். இந்த காரியம் சூரியன் உதயமாவதற்கு முன்னே நடைபெறுகிறது. கிழக்கு வெளுக்கும் நேரம் கர்த்தர் நம்மை எழுப்பி விடுகிற நேரம். எதற்காக? ஜெபிப்பதற்காக, நமக்காக, நம்முடைய குடும்பங்கள் அழிவிலிருந்து காக்கப்படுவதற்காக, பாவத்திலும் அடிமைத்தனத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்காக, தேசங்கள் அழிவிலிருந்து காக்கப்படுவதற்காக. கிழக்கு வெளுக்கும் நேரம் கர்த்தர் ஜெபிப்பதற்காக நம்மை எழுப்பி விடுகிற நேரம் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது. இரண்டாவதாக, பூமியின் மேல் சூரியன் உதயமாகிற விடியற்காலம், dawn as the sun rises over the earth. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 23, 25 வசனம் சொல்லுகிறது, லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கோமராவின் மேலும் வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் யாவரையும் அழித்து போட்டார். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூணானாள். சூரியன் உதயமாகிற விடியற்காலம் நமக்கு கற்றுத்தருகிற காரியம், நாம் பின்னிட்டு பார்ப்பதற்காக அல்லது பின்னோக்கி செல்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, முன்னோக்கி அல்லது முன்னேறி செல்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பின்னானவைகளை மறந்து ஆஸ்தி, ஐஸ்வர்யம், சம்பத்து, உலகத்தின் செழுமை இவைகளிலே நம்முடைய மனதை பறிகொடுத்து லோத்தின் மனைவியைப் போல நம்முடைய வாழ்க்கையும் செயலற்று விடாதபடிக்கு, விடியற்காலத்திலே உதயமாகிற சூரியன் எப்படி வெளிச்சத்தை கொடுக்கிறதோ அதே போல கிறிஸ்துவை முன்வைத்து கிறிஸ்துவுக்காக செய்ய நினைத்த காரியங்களை தொடர்ந்து செய்து உலகத்திலே சுடர்களாக பிரகாசித்து முன்னேறி செல்வோம். மூன்றாவதாக, விடியற்காலத்தில் கர்த்தருக்கு முன்பாக நின்ற ஆபிரகாம். ஆபிரகாம் stood before the Lord at dawn. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 27, 28லே விடியற்காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தன் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் சோதோம் கோமோரா பட்டணங்களின் திசையையும் சமபூமியாகிய தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான். அந்த பூமியின் புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. இங்கே சோதோம் கோமோரா பட்டணத்திற்கு நேர்ந்ததான அழிவு ஆபிரகாமுக்கு காண்பிக்கப்படுகிறது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிற காரியம், விடியற்காலத்தில் பட்டணங்களுக்காக, தேசங்களுக்காக அவருக்கு முன்பாக நிற்கும்போது பட்டணத்தை குறித்ததான, தேசத்தை குறித்ததான காரியங்களை வெளிப்படுத்தி, தேசத்தை குறித்ததான பாரத்தை தெரியப்படுத்தி நம்மை ஜெபிக்க வைப்பார் என்பதையும் அறிய முடிகிறது. இன்ப ஜெப நேரமாகிய அதிகாலை விடியற்கால நேரத்தை கடவுளோடு செலவிடுவோம்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் விடியற்காலம் என்பதை பற்றி சில காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்தீங்க. காலை நேரம் என்பது ஜெப நேரம். அதை உம்மோடு செலவிடவும், உமக்காக பெரிய காரியங்களை செய்யவும், இருளில் இருக்கிற ஜனங்களுக்காக திறப்பில் நிற்கவும், தேசங்களுக்காகவும் பட்டணங்களுக்காகவும் பாரத்தோடு ஜெபிக்கவும் எங்களை பாரப்படுத்துங்க. அழிவில் இருக்கிற மக்களுக்காக பெரிய காரியங்களை நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.